டைட்டில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னா இது வந்து உலகம் முழுக்க அந்த டைட்டில் இருக்குது, வெவ்வேறு பேர்களில் இருக்குது. நம்ம ஹாலிவுட் இருக்குது, பாம்பே இருக்குது, நிறைய சைனான் இருக்குது, நிறைய டைட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் இதுக்கான ஒரு ட்ரெய்லர், ஒரு டைட்டில் மாதிரியே இருக்கும். வேற ஒரு படத்துக்கு நான் வச்சுருந்தேன். அப்போ இந்த கதையை அணுகும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கதையை ஒரு டைட்டில் சொன்னேன் அவங்ககிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு எம்பி ஆனந்துக்கு அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. கிரியேட்டிவ் எட்டா ஷான் ஒருத்தர் இருக்கிறது கதையில் நடிச்சிருக்கார் அவர். அவருக்கு இந்த இது டைட்டில் வந்து பிடிக்கல. அப்போ அவர் என்ன சொன்னார், வேறு ஏதாவது டைட்டில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நான் உடனே அந்த டைட்டில் சும்மா நான் சொன்னேன், இப்படி ஒரு டைட்டில் இருக்குங்க அப்படின்னா. ஆனால் சென்னைன்னு சொன்னேன், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் சென்னைன்னு சொன்னோடனே அவர் நல்லா இருக்குது, ஆனால் சென்னை வேணாம் மெட்ராஸாக மாற்றிக்கலாமான்னு கேட்டார். ஓகே அப்படின்ட்டு. 2 காரணம் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி ஒரு காரணம், இன்னொரு காரணம் என்னன்னா, இது வந்து நான் ஃபெஸ்டிவல் கொண்டு போகணும்னு நினச்சேன். நான் சென்னை ஃபெஸ்டிவலில் அப்பப்போ நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்க்குறேன். ஃபெஸ்டிவல் கொண்டு போனோன்னா ஏதோ ஒரு இங்கிலீஷ் டைட்டில் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். முதல் படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம கேட்க முடியும். அதில் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் பரவாயில்ல, இதில் வந்து 3 பேர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு சஜஷன் பண்ணுவாங்க. நான் அது மாதிரி நிறைய மேனேஜ் பண்ணியிருக்கேன். என்னென்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த கார் அப்போ சில இன்செர்ட்லாம் வருதுல்ல, எந்தமே ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுறது, கியர் போடுறது, அந்த கன்று ஹூக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்களை வச்சு தான் எடுத்தேன். இப்போ அவங்கள வர வச்சோம்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் இருக்குது, அவங்க கூட 2 பேர் வருவாங்க, அவங்களுக்கு கேரவேன் இருக்குன்னா எல்லாமே பண்ணணும். ஃபஸ்ட்டு மூவியை ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. எல்லா வேலையும் உங்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி நாளைக்கு கொடுக்க போகிறோன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா இயக்குனரை பொறுத்து, அது இல்லாமல் இந்த சப்ஜெக்டுக்காக அவங்க வாங்கின பணத்தை பொறுத்து, இந்த அளவை பொறுத்து தான் அவங்க வேலையே செய்வாங்க. உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு அவங்க ப்ரியாரிட்டி என்னென்னா பெரிய இயக்குனர்கள், பெரிய ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரி இது தான் முதல்ல பார்ப்பாங்க. ஆனால் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நோன் டெக்னீஷியன் தான் எல்லாமே. ஸோ அவங்கள சொல்லி நம்ம குத்தம் இல்லை, ஏன்னா நம்ம கொடுத்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் குவாலிட்டியில் எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஏன்னா கொஞ்சம் டிலே ஆனால் கூட அவங்க வந்து அந்த வேலையை அவங்க பண்ணிட்டாங்க. சாதி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இப்போ அறத்தை பற்றிலாம் அவங்க வந்து பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. திருக்குறளை முழுசாக படிச்சிருந்தாங்கன்னா இந்த கேள்வியே இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. அன்பும் மரணம் உடைத்தான் நீ இல்வாழ்க்கையை அப்படியே ஆரம்பிச்சிருப்பார். இது வந்து அதுக்காக நான் உடனே போய்டு இந்த மாதிரி திருக்குறளை சொல்லி ஒரு நக்கல் அடித்து சொல்லுவார். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ் குடின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இப்போ தமிழ் யாரும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லலை. முதல்ல வந்து என்ன சொல்லுவார், சாதியான ஒரு கேள்வி கேட்பார். இல்லை நான் தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவார். அப்போ 2 பேரும் தமிழ் தானே பேசுகிறோம், கல்யாணம் பண்ணிக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒரே சாதியாக இருக்கணும்னு சொல்லுவார். நீங்கள் வள்ளுவரை பற்றி சொன்னீங்கன்னா இங்கே யாருக்கும் கோவம் வராதுங்க, கண்டிப்பாக வராது. நீங்கள் ஆமாம் வராது. நீங்கள் வந்து அது தமிழ் குடின்னு சொன்னீங்கன்னு கோவம் வரும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து மிகப்பெரிய சாதிய பற்றாளர்கள். அவங்க சாதியை வந்து சாதின்னு சொல்லாமல் வேறு டேர்மில் தான் அவங்க வந்து தமிழ் குடின்னு உள்ளே வராங்க. புரியுதுங்களா? அதனால் இங்கே வந்து நீங்கள் திருவள்ளுவரை பற்றி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோவமே வராது. அது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அது அபிராமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கதையை வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ முதல் நாள் ஷூட் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் எடுக்க மாட்டோம். அது உங்களுக்கு சினிமாவில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ முன்ன பின்ன தான் நம்ம எடுப்போம், அதுக்கப்புறம் தான் நம்ம எடிட் பண்ணி அதை சரிப்போம். அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லும்போது நான் கம்மியாக தான் சொல்லுவேன். மேடம் இந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் இது நடக்க போகுது, இதுக்கப்புறம் வேறு சீன் அந்த சீன் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே யார் அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த எமோஷன் இருக்குது பாருங்கள், நீங்கள் உள்ளே ஒரு எமோஷன் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு நாள் எடுப்பேன் வெளியே எடுக்கிறத, அது மாறவே மாறாது அவங்ககிட்ட இருந்து. அதே போல் நீங்கள் டீ குடிப்பாங்க, பக்கத்தில் இன்னொரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. நீங்கள் ஷார்ட் அப்போ அந்த சீன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று குடிச்சிட்டு டைலாக் பேசுவாங்க, இல்லைனா வந்து வச்சிருவாங்க அப்புறமா டைலாக் பேசுவாங்க. ஏன்னா அந்த கண்டினியூட்டி ஜம்ப் ஆகும், மிஸ் ஆகும். அது வந்து அவங்ககிட்ட இருந்த இது. இங்கே நம்மலாம் படிக்கிறதே கஷ்டம், நீ எப்படிக்கா டாக்டருக்கு படிக்க வைக்கிற? ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்க, நீ வேலைக்கு போனீன்னா டாக்டராக தான் போகணும். தலைவாசல் விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கு ஒன்று பண்ணுவார், ஒன்றை விட அதிகமாக பண்ணுவார். அவர் பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்களேன் கூடயே வச்சுப்பார். எனக்கு தினமும் கால் பண்ணுவார். வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு கால் பண்ணி கேட்பார், என்னாச்சு எப்படி போகுது. ஏன்னா அவ்வளோ ரொம்ப பிடிச்சி. முதல்ல போனோடனே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஆர்குமெண்ட்டில் தான் ஆரம்பிச்சிது. ஃபோனில் கதை சொல்லிட்டேன், ஓகேன்ட்டார்.
அப்புறம் வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு வர சொன்னபோது பார்த்தீங்கன்னா, நான் யார் சட்டுன்னு யார் காலையும் விழ மாட்டேன். அது கொள்கையாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலை விட, என் காலையும் யாரும் விழக்கூடாது, நானும் யார் காலையும் விழ மாட்டேன். ஆனால் கூட இருந்த ப்ரொடியூசர் விழுந்துட்டார், மேனேஜரும் போய் விழுந்துட்டாங்க. ஆனால் நான் விழலை. அதுக்கப்புறம் வந்து அதில் ஆர்குமெண்ட் வரல. அப்புறம் அந்த தமிழ் தேசியம் அப்படின்னு அந்த சின்ன ஆர்குமெண்ட்டில் வந்து வேறு ஒன்று பேச போய் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் ஆகி அந்த இடத்துல அது கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணார். அப்புறம் நீ சொன்ன கரெக்டு தான் பிரசாத், அதெல்லாம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்க இங்கே ஷாட் வச்சோன்னா, மிட் ஷாட் வச்சோன்னா அவர் வந்து பேசிகிட்டே இருப்பார். ஒரு ஆக்ஷன் பயங்கரமாக அது வந்து உயிர் கொடுத்துருவார். ஆனால் அதே ஷாட்டை இங்கே பண்ண மாட்டார், இன்னும் அதிகமாக பண்ணுவார், ஜாஸ்தியாக பண்ணுவார். நமக்கு எது வேணுமோ அதை கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணி கொடுத்துருவார். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட். நம்ம நிறைய டைமில் எடுக்கணும். இந்த டைம் வந்தோன்னா டைமில் வேலை செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது. அவருக்கு சும்மா உட்காரச்சு அவருக்கு பிடிக்காது, ஏதோ வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். பரத் சார் பற்றி சொல்லணும்னா, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோடலாம், எவ்வளோ பெரிய டேரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆர்டிஸ்டோடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த கதை சொல்லும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிமையாக வந்து அதை உள்வாங்கிட்டார். அது எல்லாருக்கும் வராது. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது கொடுக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் அவருக்கு நாங்கள் கேரவன் எங்களால் கொடுக்க முடியல. ஏன்னா வித்தவுட் பெர்மிஷன் தான் நடக்குது. அதனால் அந்த கேரவன் கொடுக்க முடியல. ஆஃபீஸில் தான் நாங்கள் மேக்கப் போட்டோம். ஆனால் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாரெலாம். பெரிய மனசு வேணும் அவருக்கு. அதெல்லாம் நீ எங்கேயும் போக மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன், புரியுதா? பவித்ரா லட்சுமி அவங்க இந்த கதைக்கு, பவித்ரா லட்சுமி கதைக்கு மட்டும்தான் ஆர்டிஸ்டுக்காக நாங்கள் ஒரு 10 பேரை பார்த்துருப்போம். பவித்ரா லட்சுமி மட்டும்தான் அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. நான் கண்ணன் ஒரு கேமராமேன் மூலிமா போய் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அதில் வந்து அந்த பாதிச்சதுன்னு சொன்னாங்க. என்ன இந்த கதை வந்து பாதிச்சுது, எங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் இதை வந்து நான் உடனே ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லவ் பண்ணலாமா? அப்புறம் அஞ்சலி நாயரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு படம் பார்த்துட்டீங்க. அந்த ட்விஸ்ட்டை கேட்டு சில ஆர்டிஸ்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏதோ தப்பாக எடுக்க போகிறாங்க, ஏதோ ஒரு மாதிரி வேறு மாதிரியான சப்ஜெக்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க பண்ணலை. நான் அஞ்சலி நாயர் வந்து நான் வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன், வீடியோ காலில். உடனே ஓகே சொன்னாங்க. ரொம்ப தைரியமானவங்க. எப்பவுமே வந்து ஒரு படைப்படத்தோடலாம் வர மாட்டாங்க, தனியாக வருவாங்க, தனியாக போவாங்க. அதே போல் பவித்ராவும் அப்படி தான், தனியாக வருவாங்க, தனியாக போவாங்க, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப தைரியமான ஆட்கள் தான் அவங்க. Congrats மதி, you're pregnant now. இனிமே தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இதெல்லாம் அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம நினைக்கிற ஒரு நம்ம ஃபீமேல்லாம் இப்படி தான் இருக்கணும். நான் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பேன். அதே போல் தான் அவங்க வந்து அதை எல்லா ஃபீமேலும் அதை எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரியான அதை வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பேர் இருக்கும், அவங்க தனியாக வருவாங்க, தனியாக போவாங்க, 2 பேருமே. தரமான சிந்தனை. ஒரு முக்கியமாக சொல்லணும், பிஜிஎஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த ப்ரொடக்ஷன் தான் பண்ணார். நான் கூட நினச்சேன் இவர் சரியாக பண்ண மாட்டார்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக பண்ணி எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவர் டேனியல் பாலாஜி மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்கும்போது தான் அது நடிப்போட இது தெரியுது, அருமை தெரியுது. ரொம்ப ஒரு நல்லா கண்டிப்பாக இருக்கேன். ஆர்வம் இருக்குங்க, முக்கியமாக ஆர்வம் இருக்குங்க. பயப்பட மாட்டார். ஷூட்டிங்கை நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா பயப்படுவாங்க சில பேர்லாம். அவர்கிட்ட அந்த பயமே இருக்காது. ரொம்ப இயல்பாக ட்ரை பண்ணுவார். எப்படி பண்ணணும்னு கேட்பார், வித்தியாசமாக எதாவது பண்ணணும்னு கேட்பார். ஜெகன் கூட ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஆமாம், அது அவரே விரும்பி கேட்டார். முதலே சொல்லிட்டாரு, நான் ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் வந்து இந்த அபிராம் மேம் வந்து கடன் கேட்கறதுக்கு சூப்பர்வைசர்கிட்ட போவோம் இல்லை, அந்த ரோல் தான் அவர் கேட்டிருந்தார். நான் சொன்னேன் அது வேண்டாம், இன்னொரு ரோல் இருக்குது, அது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அது 2 விதமாக அந்த சீனை பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு புரிதல் வரும். ஒருவேளை பொண்ணு வந்து படிக்கலைன்னா ஒருவேளை இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அபிராமிக்கு வரணும். இன்னொன்று இதே கேரக்டரை பின்னாடி யூஸ் பண்ணணும். 2 விதமாக எப்பவுமே வந்து ஒரு சீன் நீங்கள் வச்சிங்கன்னா அது மாதிரி 2 விதமாக பயன்படணும். அப்போ தான் அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஆம்பளைங்களை எப்படிதான் இல்லை கற்பனை உடம்புலையா இருக்கு, அது மனசுல இல்லை இருக்கு. ராஜாஜின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார். இப்போ மூடர் குடும்பம்லாம் பார்த்துருப்பீங்க, அது 4 கேரக்டர் வெள்ளையன்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நண்பர். ரொம்ப காலம் 2013 சதுரன்லேருந்து அவர் ஹீரோ பண்ணார், நான் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நண்பர்களாக இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே அவர் கலரிங் பண்ணாமல் வரமாட்டார். ஆனால் தாடி கீடி எதுவுமே கலரிங் பண்ணாமல் உடம்பை இழைச்சி ஒரு மாதிரி எனக்காக அந்த வேலையை செஞ்சார் அவர். அதனால தான் அவ்வளோ அழகாக வந்துச்சு அந்த போர்ஷன்லாமே.
நான் சொன்னேன் இது வந்து அபிராமிக்கும் உங்களுக்கான ஒரு ஒரு டைலாக் இருக்குங்க, அதெல்லாம் நான் ரொம்ப ரசித்து பண்ணேன். நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய பேரை பார்த்துருப்போம், ஏய் இவன் அவனும் வச்சுருக்கான், அவன் இவனும் வச்சுருக்கான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது இல்லாமல் அந்த அழகான உறவை வந்து சொல்லணும்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு நான் 40+ வந்து ஒரு உறவு எனக்காக அதை பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அது வந்து அவர் பரத் சார் போர்ஷன் தான் அடிக்க வேண்டியது முதல்ல. ஸோ அது நடக்கலான்னும் போது இந்த கேரக்டர் எனக்காக நான் கேட்டேன், அவர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் சையத்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அருள்டி சங்கர், பிகே, பொற்கொடின்னு ஒரு மாமியார் வராங்களே அவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த படம் வந்தோன்னா நண்பர்கள் ஆகிட்டாங்க. நல்லா டீம் வந்து பார்த்திங்கன்னா காளிதாஸ் எறும்புன்னு ஒரு படம் வச்சுருக்கீங்களா, அதில் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு அந்த படம் பார்க்க சொன்னாங்க. பார்த்தோன்னா அதை அழகாக கன்வே பண்ணியிருந்தார் எறும்பை. அந்த படத்தை ஒரு சின்ன கதை ஆனால் அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கதையை கன்வே பண்ணுறது தான் ஒரு கேமரா, மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு கன்வே பண்ணோம், டைரக்டர் எனக்கே கன்வே பண்ணோம். அது பண்ணியிருந்தார், ஓகேங்கன்னு சொன்னேன். இப்போ அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன். நீங்கள் அந்த அபிராம் மேம் போர்ஷன்னா அவர் தான் ஷூட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 2 கதைக்கு வேறு ஒரு கேமராமேன் போகலான்னு வந்து ப்ரொடக்ஷன் விரும்பினாங்க. அப்போ வந்து கண்ணன் ஒருத்தர், அப்போ தான் 7G முடிச்சுட்டு கண்ணன், இவர் பார்த்தீங்கன்னா 40+ இருப்பார், அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ இருப்பான். அந்த பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு 2 பேருக்கும் அந்த மேக்கிங்கில் பண்ணுறது. அது கதைக்கும் தேவைப்பட்டுச்சு. ஸோ கண்ணன் வந்து என்ன பண்ணார், அந்த 2 கதையை வந்து இப்படி பண்ணலாம், வேறு லென்ஸ் முதல்ல லென்ஸ் செட்டப்பே மாற்றிட்டார். ஸோ அவர் கண்ணன் வந்தார். அதுக்கப்புறம் சான் லோகேஷ் எங்களுக்கு தெரியும், நிறைய படங்களில் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணவர். ராட்சசன்லாம் அவர் தான் பண்ணார். எனக்கு வந்து உருமின்லேருந்து ஒரு பழக்கம், சதுரனுக்கு வந்து அவர் தான் ட்ரெயிலர் கட் பண்ணி கொடுத்தார், அதுலேருந்து எனக்கு அவர் பழக்கம். அவர் தான் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில், வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவார், அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் அவர் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் நடராஜ் சார். அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்னா ரிஸ்வானா, அவங்க அசோசியேட் வந்து யாஷ். இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து காஸ்டியூம் டிசைனாக வெளில வந்தாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். ராஜா தான் என்னோடய கோவம் எல்லாத்தையும் தீர்க்க ஒரே ஆள் ராஜா தான். ப்ரொடக்ட் சைட்லேயும் வந்து ராஜா தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ராஜா தான் வந்து ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் லாஸ்ட் அசிஸ்டன்ட் வரைக்கும் எல்லாம் வந்து அவர் இப்போ ஒரு கோ டைரக்டராக இருக்காருன்னா காரணம் வந்து பொறுமை. இந்த பொறுமை வந்து ராஜா கிட்ட கற்றுக்கணும். அப்புறம் அனீஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார், ஜைனுல் கான், செந்தில், இவங்களாம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தாங்க. நான் பேரெல்லாம் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், தெரில. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்களே முற்போக்காக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு கயிறுலாம் கட்ட மாட்டாங்க எப்போவுமே. கோயிலுக்கு வந்து அவங்க போவாங்க, என்ன போய் திணிக்க மாட்டாங்க, நீ கோயிலுக்கு வரணும்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. சில இடங்களில் முற்போக்காக இருந்திருக்காங்க, கயிறு கூட கட்ட மாட்டாங்க, எங்கேயுமே கயிறு கட்ட மாட்டாங்க, இந்த மந்திரிக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். எனக்கு அம்மா போட்டப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, அது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, வீட்டில் உட்கார வைக்கல. பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஒய்ஃப் பார்த்திங்கன்னா பழனி, அவங்களுக்கு நான் லவ் மேரேஜ் தான் எங்கள் 2 பேருக்கும். அவங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெரிய சப்போர்ட்டே அவங்க தான். அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என் பொண்ணு என்ன மாதிரியே என் சிந்தனை சார்ந்து வளர்கிறாங்க, முற்போக்கோட வளர்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்போ பொதுவாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ரொம்ப சீரியஸாக பண்ணுவேன். வெச்சமான் சார் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப அந்த ஹியூமர் வந்து ஹியூமர் சென்ஸ் இருக்குது. இப்போ நான் அவங்க கூட இப்போ வெளியில் பேச நல்லா பேசுவேன். சுந்தர்சி சார் படங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஆனால் நான் வந்து எனக்கு எழுத வராது. ஆமாம், நீங்கள் முண்டாசுப்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி விழுந்து சிரிச்சிருப்பேன். ஆனால் என்னால் வந்து எழுத வராது. ஆனால் அவரால் அது முடிஞ்சது. இப்போ ராட்சசன் டைரக்டர் இருக்காருங்க ராம் சார் வந்து பார்த்தீங்கன்னா முண்டாசுப்பட்டி மாதிரி ஒரு படம் பண்ணியிருப்பார். அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சசன் மாதிரி ஒரு டெரராக ஒன்று பண்ணியிருப்பார். அது மாதிரி நமக்கு வரல. சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஒன்று ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஒன்று இருக்குது. ஹரிஷ் கல்யாண் சார் பண்ணலாம், அசோக் ஷெலன் சார் பண்ணலாம், கெவின் சார் பண்ணலாம், அந்த மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பண்ணலாம். இன்னொரு கதைக்கு வந்து ஒரு 40+ ஒருத்தர் வேணும், ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே ஒரு ஆள் வேணும். 2 பேருக்கும் நடக்கிற ஒரு இதுதான். வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து எனக்கு நம்பர் ஆஃப் டேஸ் பொறுத்து தான் வந்து மேக்கிங் பண்ண முடியும், என்னால் மேக்கிங் பண்ண முடியும். பட்ஜெட்டை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே லைட்ஸ் எல்லாம் கிடைக்கும், நல்ல எக்யூப்மெண்ட் கிடைக்கும். டே நைட்லாம் பார்க்கறதுக்குள்ள ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம, அதுதான் அது கிடைக்கும். அது கிடைச்சாலே நம்ம ஒரு மேக்கிங் பண்ண முடியும். இப்போ கண்டென்ட்டாக நான் ஜெயிச்சிருப்பேன். இப்போ கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரிவ்யூவாக நல்லாயிருக்கு, ரேட்டிங்காக நல்லா ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டென்ட்டாக இது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைரக்டர் ஆகிட்டது வர ஒரு மேக்கிங் பண்ணலை, அது எனக்கே தெரியுது.
நம்ம கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும் பண்ணியிருக்கேன். ஸோ அது கிடச்சதுன்னா மேக்கிங்காக நல்லா பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முயற்சி பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம முயற்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கடினமானதுன்னு வந்து நான் ஒரு நிமிஷம் கூட எல்லா நிமிஷம் சினிமா பற்றியே யோசிச்சுட்டே இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன், தூக்கமே வராது. அப்படி தூங்கினா கூட பார்த்திங்கன்னா தூக்கத்துலேயே சினிமா பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பேன். இதுதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒரு படைப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் செய்கிறாங்க ஒரு வேலையை, நம்ம அதுலேருந்து தனித்து எப்படி தெரிய போகிறோம்னு நினச்சேன். இப்போ அடுத்தடுத்த படங்கள் கூட அப்படி தான் தெரியும் உங்களுக்கு, ஒரே படம் மாதிரி இருக்காது. அதே போல் காட்சிகள் கூட நான் வந்து எனக்கு தெரிஞ்ச திரைமொழியில் தான் எடுத்தேன். நான் நிறைய படம் பார்ப்பேன், ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் எனக்குன்னு ஒரு திரைமொழியோட. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா இது எது மாதிரியே இல்லையே அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஒர்க் பண்ணவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணவங்களுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கூட டிஸ்கஷன்லாம் இருந்திருப்பாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க இதுவாக இருந்துச்சு. புதுயுகம் சேனல் மற்றும் புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள்.